ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் பேரவைத் தலைவரின் செயல்பாடுகளை கண்டிக்கின்றோம். தேமுதிக சார்பிலே எதிர்கட்சி என்ற முறையிலே கண்டிக்கின்றோம். சட்டமன்ற தலைவரின் ஜனநாயக பறிப்பை கண்டிக்கின்றோம். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி என்ற முறையில் பேச துவங்கினோம். அதற்கு முன்னாலே ஆளுகின்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியின் உறுப்பினர்கள் விவாதத்திலே உரிய கருத்துக்களை சொல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வரை ஊழல் குற்றவாளியை மக்கள் முதல்வர் என்று புகழ்பாடும் ஒரு மன்றமாக இந்த சட்டமன்றம் அமைந்திருக்கின்றது. அது அனைத்து எதிர்க்கட்சிகளையும் குறை சொல்லுகின்ற நோக்கிலே பேசுகின்றார்கள். அதை நாங்கள் அவைக்கு உறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகர் ஏற்க மறுக்கின்றார். நான் பேச ஆரம்பித்த உடனே 110 விதியின் கீழே முன்னாள் குற்றவாளி முதல்வர் என்று சொன்ன உடனே அனைத்து சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களை அடிக்க பாய்கின்றார்கள். குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை. சபாநாயகர் எங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் சபாநாயகரும் சட்டமன்ற செயலாளர் ஜமாலுதீன் அவர்களும் கையெழுத்திட்டு ஊழல் வழக்கிலே 4.5 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று அவர் தான் சொன்னார். அவர் சொன்னதை நாங்கள் சொல்றோம். நாங்கள் இல்லாத ஒன்று சொல்ல. அதற்கு உடனே ஆளும் கட்சியினர் அவருக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே எங்களை அடிக்க பாயிறாங்க. இது சட்டமன்றமா இல்ல சண்டை போடும் இடமா? மக்களுடைய பிரச்சனை பேசாமல் மக்களின் முதல்வர் ஜெயிலுக்குள்ளார போயிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துகளை பத்தி பேசுறதுல மக்களுடைய என்ன பிரச்சனை தீரப்போகின்றது? அதற்கு கூட சபாநாயகர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மோகன் ராஜத்தான் பேசக்கூடாது, சர்வாதிகாரமாக பேசக்கூடாதுங்கிறார். என்னை வெளியேற்று சொன்னாரு. என்னை வெளியேற்று சொன்னதை எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட பொழுது சபை காவலர்கள் எங்களுடைய சட்டமன்ற கொறடா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சொக்காயை பிடித்து சட்டை பிடிச்சி உடையை பிடித்து கீழே தள்ளுறாங்க. இந்த அராஜகம் எந்த நாட்டில் நடக்கின்றதா? ஒரு கவர்னர் உரையில என்னென்ன குறை இருக்குதுன்னு சுட்டி காட்ட விரும்புறோம். இதற்கு திருத்தணும் தான் நாங்கள் சொல்றோம். இந்த கவர்னர் உரையில் ஆற்றுகிற உரை பூராமே புத்தாம் பொதுவல்ல முழுவதுமாக பொய்யாக இருக்கின்றது. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்திய அரசாங்கத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருப்பவர் ஜனாதிபதி. அவர்தான் இந்திய திருநாட்டின் முதல் குடிமகன். அவருடைய பிரதிநிதி மாநிலத்துடைய முதல் குடிமகன் ஆளுநர் அவர்கள். சட்டமன்றத்திலே மக்களை காக்கின்ற சட்டத்தை இயற்றுகின்ற சட்டமன்றத்திலே சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளியை ஆளுநர் அவர்கள் உரையிலே செல்வி ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை என்று பாராட்டுகின்றார். இது எங்கேயாவது நடந்தது உண்டா? பத்திரிகைகள் யுகத்துக்கு விட்டுக் கொள்கின்றேன். மீடியாக்கள் தான் அதை உண்மை நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே போல மின் திட்டத்திலே 3300 மெகாவாட் மின்சாரம் கையாளப்படுகிறது என்று சொல்லுகின்றார். என் கையிலே அனைத்து ஆதாரம் வைத்திருக்கின்றேன். தகவல் உரிமை சட்டத்திலே போட்டு கேட்டு வாங்கி இருக்கின்றேன். மொத்தமாக புனல் மின் நிலையம் மூலமாக 34 மெகாவாட் மட்டும். அது மட்டுமல்லாமல் அனல் மின் நிலையத்தின் மூலமாக 662 மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த ஆட்சிக்கு 4 வருஷம் முடிய போது இதுவரைக்கும் 1 மெகாவாட் கூட உற்பத்தி பண்ணல. அதே போல MSME குறு சிறு தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் பதிவு பெற்ற நிறுவனங்கள் 9,68,000. அதில் 68 லட்சம் பேருக்கு மேலாக வேலைவாய்ப்பை தருகின்றார்கள். அவர்கள் எல்லாம் தொழிற்சாலைகளை மூடிவிட்டு அண்டை மாநிலங்களுக்கு கூலி வேலை செய்ய போயிட்டாங்க. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட நினைத்தால் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஜனநாயகம் காற்றிலே பறக்கின்றது. ஆகையினாலே இந்த சபாநாயகரை கண்டித்து தேசிய பொறுப்புக்கு திராவிட கட்சியின் சார்பிலே வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நிச்சயமா இல்ல சார், உலகத்துக்கே தெரியுங்க. அது கிடையாது. இந்த குற்றவாளி முதல்வர்களே நான் சொல்லல. சட்ட நீதிமன்றம் தண்டனை வைத்த பிறகு
இந்த சட்டமன்ற சபாநாயகரும் சட்டமன்ற செயலாளரும் கையெழுத்திட்டு எங்களுக்கு கன்விக்டட் பர்சன் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதைத்தான் நாங்க பேசுறோம். நாங்களா ஒண்ணு பேசலையே. அதுல என்ன சொல்ற தப்பு? அதுல என்ன தப்பு? அதாவது ஒரு வார்த்தை பேச உடனே இதை இவர் எழுதி கொடுத்ததை நாங்க பேசின உடனே ஜனநாயகத்தில் குரல் வலை நெருக்கின்ற வகையில் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்றான்னு சொன்னா எவ்வளவு அராஜகம் இந்த நாட்டில் நடைபெறுகின்றது, ஊழல் தலைவலி தாடுகிறது. சபாநாயகர் தாக்கம் பண்றதாவா? நாங்களா சபாநாயகர் தாக்கம் பண்றதில்ல. சபாநாயகரை கேட்டா, கோரிக்கை விடுத்தா, வேண்டுகோள் விடுத்தா, அவருடைய சபை காவலர்களை வைத்து சட்டமன்ற கொறடாவையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆடைகள் பிடித்து கீழே தள்ளி என்னதான் வெளியிடும் சொன்னார். எங்க உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க உள்ள உட்காந்து ஜனநாயகத்தினுடைய கடமை ஆற்ற மாட்டார்களா? அவையை நடத்த நாங்க நடத்தல. ஆளுங்கட்சியினுடைய 120 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களை பார்த்து மிரட்டுகின்ற தோணியிலே, கொலை செய்கின்ற தோணியிலே வெளியே பார்த்துக்கலான்னு சட்டமன்ற துணை சபாநாயகர் வெளியே கூப்பிடுறாரு, சவால் விடுறாரு. அத்தனை உறுப்பினர் இருந்துச்சாங்க. நாங்க போய் மிரட்ட முடியுமா? நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், அவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆளுங்கட்சியோட அதிகாரம் கிட்ட இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த கேஸ் போடுறது, பொய் கேஸ் போடுறது இது அவருடைய வாடிக்கை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து தண்டனை வச்சுட்டான். அவரு சட்டமன்றத்தில் விவாதத்தில் திசை திருப்பி பேசுறார்.